சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதனிடையே மகளிர் திறன் மேம்பாட்டு மைய திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர், பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்க முடியும் என தெரிவித்தார். விவரிக்கிறார் செய்தியாளர் சம்பத்குமார். சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை இன்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை பார்வையிட்டார். தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் 30 லட்சம் மலர் தொட்டிகளில் 50 வகையான மலர்கள் இடம்பெற்றுள்ளன. பெண்கள், குழந்தைகளை கவரும் வகையில் பறவைகள், செல்லப்பிராணிகள் வடிவங்களில் அலங்கார வளைவுகள், செடிகளின் தோற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை, ஊட்டி, கிருஷ்ணகிரி, ஹோசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னையைச் சேர்ந்த சுஜாதா, நான்சி ஆகியோரிடம் பேசினோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதாவது சென்னையில இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்க பார்த்தாலும் செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. பாப்பா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணா. வெளியே பார்க்க முடியாத நிறைய வெரைட்டிஸ் இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப சில்லாக, ரொம்ப கூலாகவும் இருக்குது, மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது. யார் வேணாலும் ஃபேமிலியாக வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்க முடியும் என்று தெரிவித்தார். பெண்கள் அதிகாரத்தில் போய் அமரணும், பெண்கள் உலக அறிவை பெறணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் சம்பத்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். ஜனவரி 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ள மலர் கண்காட்சியில் பொதுமக்கள் காட்சிக்காக காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை என நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெரியவர்களுக்கு 200 ரூபாயும், சிறியவர்களுக்கு 100 ரூபாயும் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சம்பத்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.